இந்த டிராகன்களுக்கு சக்தி அதிகம். அப்படிப்பட்ட டிராகன்ஸ் இன்னைக்கு மனுஷனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த டிராகன்ஸை வச்சுதான் மனுஷங்க ஓட்டப்பந்தயங்க நடத்துறாங்க. அதுங்களோட வேகத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஆனா இப்போ அந்த டிராகனுக்குள்ளேயே மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால அதனோட சக்திகள் அழிவிற்கு பயன்படுத்தப்படுது. இப்ப ஒரு இளம் வாலிபன், இவனால மட்டும்தான் அந்த டிராகனை கட்டுப்படுத்த முடியும். டிராகனே வெளியே வா! அந்த டிராகனை நான் அடையறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அந்த டிராகனை விட மாட்டேன். கலக்கிட்ட தைரியம் இருந்தா மோதிப்பாரு. டிராகன் இந்த உலகத்தில் டிராகனே வெளியே வா! நான் எப்படி கீழே விழுந்தேன்? அவனால இப்ப எழுந்திருக்கவே முடியாது. அந்த டிராகன் பூஸ்டர் கதை முடிஞ்சது. இனிமே நமக்கு கவலையே இல்ல. நாம இப்ப கிளம்பணும். என் கூட வா. நமக்கு நிறைய டைம் ஆயிட்டு இருக்கு. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நான் நினைச்ச வேலையை டிராகன் பூஸ்டர் வச்சு செஞ்சு முடிப்பேன். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்கு நான் தான் ரைட் ஹேண்டு. அவன் எந்த வழியா போகணும்னு நான் தான் சொல்லுவேன். நான் சொன்ன வழியில போய்கிட்டு இருக்கனாலதான் அவனுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. நீ சொன்ன வழி மூடி இருக்கே. என்னது மூடி இருக்கா? நான் சொன்ன வழி எப்பவுமே தப்பானது இல்லையே. ஆமா, எதுக்காக நீங்க நிக்கிற? அந்த டிராகன் பூஸ்டர் வந்தாலும் வருவான். அதுக்காகத்தான். என்ன? நான் போறேன்ப்பா. வந்திருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாம் உன்னோட திட்டம் தானே? இல்ல, டிராகன் பூஸ்டர் அழிக்கிறதா என் திட்டமே. எங்க அப்பா இத சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா உங்க அப்பா காலத்துல இருந்து அவனை அழிக்கவே முடியலையே. அனாவசியமா பேசாம என்ன தொடர்ந்து வா. ஏய், எங்க போனானுங்க? பாம் லான்ஸ் பாம். நான் லைட்ஸ் எல்லாம் பிக்கரிங், ஆனா அது நல்ல சிக்னல் இல்லையே. என்ன நடக்குதுங்க? ரெட் டிராகன்ஸா? அவன் கூட இந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. ஓ, அவன் மாட்டிக்கிட்டான். அவனை நம்ம காப்பாத்தி ஆகணும். அவன் இந்த வழியா தான் போயிருக்கணும். நாம இதுக்குள்ள போலாம் வா. அவன் பின்னால எப்படி போறது? இதுக்குள்ள போனா 1000 கிளைகள் பிரிஞ்சு போகும். பூமி கடியில 20 கிலோமீட்டர் தூரத்துல கூட போகும். அங்க பாரு, இது என்னது? இத பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. என்னது இது? நாம பேசுறத ஒட்டு கேட்கறதுக்காக வச்சிருக்காங்க. ஃபார்மன், இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லு. நீ பயந்திருந்தா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல, நான் உன் கூட இருக்கேன். ஆனா இந்த இடம் பாம் லான்ஸ் சொல்றது கேக்குதா? பாம் லான்ஸ். ச்சே, யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல. எதுக்கும் கவலைப்படாதப்பா. நீ கவலைப்பட்டா நானும் கவலைப்பட ஆரம்பிச்சிருவேன். இதான் நல்ல விஷயம். இப்ப நம்ம ரொம்ப தூரம் ஏறி நம்ம சிட்டிக்கு போகணும். ஆனா முக்கியமான விஷயம், ஏற போறது நீதான். ஏய், என்ன முதல்ல போக சொல்றியா? நீ அடங்க மாட்ட. ஓ, என்னது இது? நாம இங்க தனியால போல இருக்கே. சரி, அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க ட்ரை பண்றேன். நல்லாவே புரியுது, பெரிய பிரச்சனை தான். நிறைய இருக்கும் போல இருக்க. இந்த வழியா போலாம். சீக்கிரமா ஓடு. நாம நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கதான் பாதுகாப்பு.
நல்ல வேலை தப்பிச்சோம். அந்த ரேட் டிராகன்ஸ் அங்க இருக்கு, நம்ம பாதுகாப்பா இங்க இருக்கோம். அது யாரா வேணாலும் இருக்கட்டும், இப்ப நம்ம ஓடுறதா நல்லது. நீ எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ எவ்வளவு தூரம் தான் ஓடுவ டிராகன் போஸ்டர்? இந்த உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும் சரி, உன்னை நான் பிடிக்காம விடவே மாட்டேன். நல்ல வேலை அவங்க கிட்ட தப்பிச்சிட்டோம். அது நினைக்கிறேன். ஏய், நீ பசியா இருக்கியா? என்ன சத்தம் அது? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீ இத பாத்தியா? அங்க பாரு. அப்படின்னா கண்ணாம்பூச்சி ஆடி நம்ம கிட்ட வெறுப்பேத்துறாங்களா? ஏய், யார் அது? தைரியம் தான் வெளியே. என்ன நீ எதுக்கு என்ன இப்படி வெறுப்பேத்துற? ஓ, என்னது இது? நம்ம சாப்பாடு, பிளாஷ் லைட்ஸ் எல்லாம் எங்க போச்சு? இது ரொம்பவே மோசம். இது உண்மையிலேயே ரொம்ப 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 ரொம்பவே மோசம். Video by visualcity.blogspot.com. இதுக்குள்ள போயிட்டான். ரொம்ப இருட்டா இருக்கே, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பரவாயில்லையே, இந்த இடம் நல்லா தான் இருக்கு. ரொம்பவும் பாதுகாப்பா இருக்கும் போல இருக்கே. ஆனா இத பாரு போ, நாம ரொம்ப தூரம் தள்ளி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கியே? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. நம்மள துரத்திக்கிட்டு வர இது யாரா இருக்கும்னு எனக்கு புரியலையே. உனக்கிட்ட தான் கேக்குறேன், ஏதாவது தெரிஞ்சா சொல்ல. எனக்கு உங்க லாங்குவேஜ் எல்லாம் புரியாதுப்பா. தயவு செஞ்சு உன் வாளால பேசுறது நிறுத்தியா? தலையில அடிச்சு அடிச்சு தலைவலிதான் வருது. குழந்தை சிரிக்கிறாரு. என்ன நம்ப போ, நாம இங்க பாதுகாப்பா இருப்போம்னு நம்புறேன். அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க போயிருக்கிற வழி ரொம்ப மோசமானது. திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றீங்க? அவங்களை கண்டுபிடிக்க முடியாதா? அவங்களை கண்டுபிடிக்க வழி கேட்டா நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க போயிருக்கிற இடத்தோட வரைபடமும் என்கிட்ட இல்ல. அதனால அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? இவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு இப்படி சொல்றீங்க? உங்க எல்லாட்டி முடியலன்னா என்கிட்ட சொல்லிடுங்க, நான் தனியா போய் ஹேண்டில் பண்றேன். இந்த டிராகன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்னோட லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு. இது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. பார்த்தா பயமா இருக்கு. டிராகன் போஸ்டரை கண்டுபிடிக்க நாம இதைத்தான் பயன்படுத்த போறோம். அவன் ரொம்ப முக்கியமானவன். ஏன்னா நடக்க போற டிராகன் போரைய தடுத்து நிறுத்த போறவன் அவன் தான். அடுத்தவன் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அவனை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. நல்ல தைரியமா இருக்கணும். நீ வீணா கவலைப்பட வேண்டாம். உங்க அண்ணன் கண்டிப்பா திரும்பி வருவான். அதுவும் அந்த டிராகனோட. அவனை நம்ம விட்டுற கூடாது, கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் போய்கிட்டு இருக்கிற அந்த குகைக்குள்ள ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது மிகவும் மோசமானது. எது வந்தாலும் நாங்க எதிர்த்து நிப்போம். உனக்கு பயமா இருக்கா? எனக்கு இதெல்லாம் பயம் இல்ல. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆபத்துகள்லாம் நான் நிறைய சந்திச்சிருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கா? குறிப்பா தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றியா? உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் தனிமையில இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது போ. ஏன்னா அப்பா ஞாபகம் வந்துருச்சு. டிராகன் பூஸ்டர் எந்த பக்கம் போயிருந்தாலும் சரி, அவன் போயிருந்த வழியை நான் இந்த மிஷினை வச்சுதான் நான் கண்டுபிடிக்க போறேன். இந்த மிஷின் எனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிறேன், இந்த மிஷின் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. இப்பதான் நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். என்னது இது? உன்ன மாதிரி சின்ன வயசா இருக்கும் போதே இது என்கிட்ட வந்துருச்சு. டிராகனை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷர் தான் எனக்கு இதை கொடுத்தாரு. அன்னையில இருந்து இதை நான் பத்திரப்படுத்தி கொண்டு வந்துகிட்டு. இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு போர் வரப்போகுது. அந்த போர் மக்களுக்கும் டிராகன்களுக்கும் நடுவுல நடக்க போற போர். அப்போ ஒரு பிளாக் அண்ட் கோல்ட் டிராகன் வந்துதான் இந்த போரையே நிறுத்த போகுது. அந்த டிராகன் மேல ஏறி டிராகன் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் வருவான். அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். அந்த டிராகன் பூஸ்டரை தவிர வேற யாராலையும் இந்த போரை நிறுத்தவே முடியாது.
எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்துச்சு. ஆனா இதால எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. ஒரு டிராகன் பூஸ்டரும் உன்ன மாதிரி பிளாக் அண்ட் கோல்ட் டிராகனும் ஒரு காலத்துல டிராகன் யுத்தத்தை நிறுத்திருக்காங்கன்னா உன்னாலையும் என்னாலையும் இங்க இருந்து தப்பிக்க முடியும். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருந்தா நல்லா இருக்கும். பாம்புக்கு தான் என்ன செய்யணும்னு தெரியும்ல. அவங்க 2 பேரும் நிச்சயமா இந்த வழியில தான் போயிருக்கணும். கிட் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி பேசுவா. ஹேய், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? லான்ஸ் லான்ஸ் எப்பவும் அப்படியே தான். வாங்க உள்ள போலாம். எனக்கு என்னமோ அவங்க எல்லாம் இங்க இருக்கிற மாதிரியே தோணுது. எது எப்படியோ நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இங்க இருக்கோம் இல்லையா? நாம 2 பேரும் தனிமையில இருக்கறத நினைக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு துணைக்கு தான் இங்க ஒருத்தர் இருக்கானே. நீதான் என் பொருட்களை எல்லாம் திருடிட்டு இருக்கிறவனா? ஏன்? நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நானும் உன்ன மாதிரியே மாறணும்னு நினைச்சேன். ஆமா, நீ தானே அந்த டிராகன் போஸ்டர். இதுதானே உன்னோட அந்த டிராகன் பவ். நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே இந்த போரை நிறுத்த போறீங்க. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல நீ யாருங்கிறத சொல்லு. என் பேரு ஸ்டூவர்ட். இங்க இருக்கிற கீப்பர்ஸ்ங்கிற ஒரு படைக்கு நான் தான் தலைவனா இருக்கேன். கீப்பர்ஸா? ஆமா, ரகசியமா இங்க ஒரு படை இருக்கு. நாங்களும் இந்த நாட்டுக்காகத்தான் உழைக்கிறோம். எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது தான் எங்களுடைய வேலைக்கும். ஆனா என்னோட கியர்ஸும் சாப்பாடும் ஏதோ எதிர்பாராத விதமா உன் கையில வந்து விழுந்த மாதிரி தெரியலையே. ஆனா உன்னோட இந்த கீப்பர்ஸ் கும்பலை பத்தி நான் கேள்விப்பட்டதில்ல. அந்த போரை பத்தி எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த போர்ல நாங்க நிறைய உதவி பண்ணி இருக்கிறோம். ஆனாலும் எங்களை யாரும் சரியா யூஸ் பண்ணிக்கவே இல்லை. நாங்க இப்படி ஒளிஞ்சே வாழ்றோம். சாப்பாட்டுக்கு கூட நாங்க கஷ்டப்படுறோம். ஆனாலும் எங்க தைரியம் இன்னும் அப்படியே இருக்கு. நீ இங்க தனியாவா இருக்க? இல்ல, இங்க நிறைய பேர் இருக்கோம். நான் சொல்றது கேளு ஸ்டூவர்ட். பெயின்னு சொல்லப்படுற ஒரு ஆள் இங்க இருக்கான். மறுபடியும் டிராகன் மனித யுத்தத்தை ஆரம்பிச்சு விட்டு இந்த உலகத்தை ஆளணும்னு பாக்குறான். இப்போ டிராகன் பூஸ்டருக்கு நிறைய புதிய நண்பர்கள் தேவை. உன்னாலையும் உன் நண்பர்களாலையும் உதவ முடியும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நிச்சயமா. நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஹேய், என்னோட சாக்லேட்ஸ். பரவாயில்ல. உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்கு. என்னோட ஸ்டாஃப் எங்க? அது இல்லாம இனிமே நான் என்ன பண்ணுவேன்? அவன இது ரொம்பவே அற்புதமா போயிட்டு இருக்கு. ஸ்டூவர்ட், உதவிக்கு ரொம்ப நன்றி. நீ ரொம்ப நல்லவன்பா. இங்க பாரு, காலடி தடங்கள் என்னவா மாதிரி இருக்கு. நம்ம ஆர்த்தர் இங்கதான் இருக்கான். ஆர்த்தா, ஆர்த்தா, நாங்க பேசுறது கேக்குதா? கேன், அது நீதானா? நீ எங்க இருந்தாலும் கவலைப்படாம தைரியமா இரு. நாங்க உன்னதான் தேடி வந்துட்டு இருக்கோம். நீ சொல்றது எனக்கு சரியா கேக்கல. முதல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இங்க சிக்னல் சரியா இல்லையே. இந்த சிக்னல் சரி பண்றதுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும். ஏய், ஏன் சாக்லேட் எதுக்கு எடுத்த? எனக்கு திருடுற பழக்கம் கிடையாது, அதுவும் சாக்லேட்ட. நீ தான் ஏன் சாக்லேட் திருடி இருக்க? ஏய், நான் உன் முன்னாடி தானே நிக்கிறேன். நீ எடுத்துட்டு என்ன சொல்றியா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம் தெரியும்ல? ஏய், என்ன? என்னோட மிஷனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னோட திட்டப்படி எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அவ அங்க இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நான் ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். அந்த டிராகன் போஸ்டர் இனி என் கைவசம். சரி பாய், யார் நம்ம கூட போட்டி போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கதை எனக்கு முடிச்சிட வேண்டியதான். டிராகனே, வெளியே வா.
வாங்க வாங்க. ஏய், அதுங்க ரெண்டு பக்கமும் புரிஞ்சு வந்து தாக்கு போதுங்க. ஜம்ப் பண்ணு. இதுதான் புத்திசாலித்தனத்துக்கான உண்மையான அர்த்தம். நாம ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் இங்க இருக்கிறது ஆபத்து. வாங்க இங்க போயிடலாம். உங்க பவர் எல்லாம் என்கிட்ட எடுபடா. டிராகன் பூஸ்டர், நம்ம சந்திப்பு எப்படி இருக்கு? குட் பெயின். ஓ, அப்படின்னா இந்த பாட்டுக்கு நீதான் காரணமா? சாரி, உங்ககிட்ட கொடுக்க எனக்கு எதுவும் இல்ல. இல்ல, நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். அந்த டிராகனை மட்டும் கொடுத்து. இப்ப என்ன ஆக போகுது? ஆர்த்தர், அந்த பக்கம் நீ போகாத. அந்த பக்கம் பாரு, ஒரு பெரிய டிராகன் ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்ன நடக்குதுங்க? அந்த டிராகனோட எனர்ஜில அது இழுத்துக்கிட்டு இருக்கு. எஸ், அவங்க எனர்ஜி எடுத்துக்கோ. அவங்கள ஒண்ணும் இல்லாம பண்ணிடு. இனி இந்த உலகத்தை நாம தான் ஆள போறோம். எல்லா டிராகனையும் வச்சு அந்த பிளாக் அண்ட் கோல்ட் டிராகனை எப்படியாவது பிடிச்சே தீருவேன். அந்த டிராகன் என் டிராகனா மாறிக்கிட்டு இருக்கு. நாம ஏதாவது இப்ப செஞ்சாகணும். அங்க பாரு, அங்க ஒருத்தர் யாரோ சின்னதா வரா. ஏதோ என்னால முடிஞ்சிடுங்க. நீ அவனுக்கு உதவி பண்றியா? அவனை புடிங்க. போர் நடந்துகிட்டு இருக்கும் போது நாங்க இந்த மாதிரி தான் உதவி செய்வோம். என்னது? நான் உனக்கு கொடுத்த மிஷினை பயன்படுத்தி இங்க தப்பிச்சிட்டேன். அந்த மிஷினை பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரியும். அதை யூஸ் பண்ண எதிராளியை நம்மால லாக் பண்ண முடியும். ஆனா ஆர்த்தருக்கு இதை யூஸ் பண்ண தெரியுமா? ஆர்த்தர், நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. அந்த மெஷின்ல நிறைய பட்டன்ஸ் இருக்கும். இருக்கா பாரு. அந்த மெஷினை யூஸ் பண்ணி எப்படியாவது நீ தப்பிச்சுக்கோ. கிரீன் பட்டன் அழுத்து, கிரீன் பட்டன் அழுத்து. என்ன நடந்துகிட்டு இருக்க? எல்லாரும் போய் அவனை புடிங்க. என்ன நடக்குதுங்க? நீ எதுக்கும் பயப்படாத ஆர்த்தர். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீ யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்ட. அப்பதான் அந்த டிராகன் உன்னை விடும். என்னோட மெஷின் இந்த அளவுக்கு யூஸ் ஆகணும் இப்பதான் எனக்கே தெரியுது. அது என்ன செய்யுது? இல்ல, Video by visualcity.com. நீங்க எல்லாருமே டிராகன் போஸ்டரோட ஃப்ரெண்டா? ஆமா, இவங்களும் உன்ன மாதிரி தான். நீ எங்க கூட வந்துரு. இல்ல, என்னால முடியாது. அது நான் என் படைய போய் பார்க்கணும். வேணும்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு இங்க வரோம். நிச்சயமா வந்து பார்க்க வருவோம். சும்மா இல்ல, இந்த டிராகனுக்கு உதவி பண்றதுக்காக வந்து வருவோம். உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா டிராகன் பூஸ்டர்ஸ்க்கு இப்ப நிறைய உதவி தேவை. அந்த வேம்பயர் டிராகன் அவனை விடும்போது அவன் ரொம்ப கோபத்தோட வருவான். அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எனக்கு பசிக்குது. நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அவன் சின்ன பையன் இல்ல, அதனால டக்குன்னு சொல்லிட்டான். எனக்கும் பசிக்குது. சரி வாங்க, எல்லாரும் போய் சாப்பிடலாம். தனியா இருக்கும்போது நீ பயந்தியா? நான் ஒண்ணு தனியா இல்லையே. அது மட்டும் இல்லாம நான் தான் டிராகன் பூஸ்டர். பயப்பட மாட்டேன்ல?